அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கடுக்காய் பொடி கமெண்ட்டில் தான் ஒரு தம்பி வந்துட்டு கேட்டிருந்தாப்புல, இந்த மாதிரி வந்து கடுக்காய் பொடி பேக் போட்டால் டேண்ட்ரஃப் சரியாயிருமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. நிச்சயமாக சரியாகுங்க. ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சியோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஹெவி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ ஆல்ரெடி இல்லாமல் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக சரியாயிரும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸே வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும். அது வந்து ஸ்கேல்பில் படும்போது இன்னும் அதிகமாகி அதோட டேண்ட்ரஃபோட லெவலும் அதிகமாகும். ஸோ அந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்பிறகு வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கேர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெஃபிஷியன்சினால தான் வர்றது. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுடைய டயட் வந்து ப்ராப்பர் டயட்டாக இருக்கா, நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிறீங்களா, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டயட்டிங் அப்படின்னோம்னா பட்னி கிடக்கிறதுன்னு அர்த்தங்க. ப்ராப்பர் டயட்டிங்கிறது அது அப்படி கிடையாது. சரிவிகித உணவு, அதாவது அயன், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் அண்டு ட்ரேஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5ம் வந்து கரெக்டான ஒரு விகிதாச்சாரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் டயட்டிங். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர் டயட்டிங்கில் இருக்கீங்களா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்பிறகு வந்துட்டு டேண்ட்ரஃப்க்கு உண்டான சொல்யூஷன் வந்து என்னவோ வந்து நம்ம அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிக்க நன்றி. இப்போ நான் சொன்ன கருத்துக்களில் எதனாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்கிட்ட என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. ப்ளீஸ் வாட்ஸ்அப் மீ. ஓகேங்களா? மிக்க நன்றிங்க.